மகாராஜாவை சந்திக்கும் பாக்கியம் மட்டுமே கிடைத்தது. பிரபு ராமரின் தரிசனம் அல்ல. ஏனெனில் சீதையின்றி ராமன் எங்கே? ராமன் எங்கே? அந்த லவன் குசனுடைய கேள்வி சரிதானா? ஒரு மனிதனின் கேள்வியில் உள்ள ஞானம் அந்த கேள்வியின் தொலைநோக்கு பார்வையில் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் அதற்காக பூமியில் நிற்பவர் கேட்கும் கேள்வி தவறென்று ஆகிவிடாத இந்த நேரம் வரும்பொழுது மகனே விநாயகா, அவர்கள் இருவரும் தானாக அந்த கேள்விக்கு வந்து விடுவார்கள். இதற்கான அடிப்படையாகும். இப்பொழுது என்ன செய்வது? நேர்மையும் நியாயமும் நிறைந்தவரை தன்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்து விட்டார். பிரபு ராமர் வேறு யாருடைய மனைவிக்காவது அநியாயம் செய்திருந்தால் உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்காது? முட்டாள்தனமாக பேசாதே குசன். ராமர் எதையாவது மறைக்கிறாரா? நாம் கேட்காத ஏதாவது கேள்வியாக இருக்கலாம். இல்லை, இந்த வயதுக்கு புரியாத கேள்வியாக கூட இருக்கலாம். வீட்டிலேயே ஒவ்வொரு வீட்டிலும் இதுதான் நடந்து வருகிறது. எனக்கு இரு துக்கங்கள். என்ன? ஒன்று, அம்மா சீதையை தரிசிக்க முடியவில்லையே என்பது. இன்னொன்று, துணை குருவின் மனைவியின் குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிட்டது. மிகவும் பசிக்கிறது. வாழ்த்துக்கள் தம்பி குசன். இவ்வளவு பெரிய துக்கத்திற்கு இடையே உணவை பற்றி யோசிக்கிறாயே. துக்கம் இதயத்தில், ஆனால் பசி வயிற்றில். அம்மா சீதா என்று இந்த அயோத்திக்கு வருகின்றார்களோ அன்றுதான் நாங்கள் உணவில் கையே வைப்போம். சூரிய தேவனே போற்றி. விரைவிலேயே கார்த்திகை மாதத்தில் வேள்வியின் இந்த குதிரை அனைத்து இடங்களிலும் சுதந்திரமாக உலாவரும். வாழ்க ராமர்! குசன், குசன், இனி என்னால் நடக்க முடியாது. அனைத்து பசியில் செத்துக் கொண்டிருக்கிறேன். நீ தனியாக பழத்தை சாப்பிடுகிறாயா? மறந்து விட்டாயா? நான் யாருடைய மகன்? சீதாமா, சீதா. எனக்கு ஏன் இவ்வாறு தோன்றுகிறது? என்னவோ மிக நல்லது நடக்கப் போகிறது என்று தோன்றுகிறது. நான் தான் இந்த பக்தியின் புனித கையில். அட அதி புத்திசாலி சோமகரன், நான் அம்மா சீதையை வெறும் அன்பாகத்தான் அம்மா என்று அழைப்பேன். அது பசியில் யோசிக்கும் திறமை குறைந்து விடுகிறதல்ல. வனதேவியின் பிள்ளையாயிற்றே. நான் வனதேவியின் பிள்ளைதான். பேசாமல் பாருங்கள். அதோ அங்க பாருங்கள். என்ன செய்ய போகிறார் என்று முதலில் அவரே கூறட்டும். நான் ஒரு சாதாரண தூதுவன். இங்கிருக்கும் செய்தியை அங்கும், அங்கிருக்கும் செய்தியை இங்கும் கொண்டு வருவேன். இந்த இடத்தில் எங்கள் ராஜகுமாரிக்கு இவ்வளவு கொடிய அநியாயம் நடக்கிறது என்றால் அங்கே நாம் எவ்வாறு இருக்க முடியும்? இவர்கள் மட்டும்தான் மிதிலையை சார்ந்தவர்கள். நானும் மிதிலையை சேர்ந்தவன் தான். யாரை மிதிலையின் ராஜாவை மன்னித்து விட்டாரோ அவர் மீது நீங்கள் ஏன் கோவப்படுகிறீர்கள்? ஒருவேளை பிரபு ராமர் குற்றவாளியாக இருந்தால் குரு வால்மீகி எங்களை ஏன் அயோத்திக்கு அனுப்ப போகிறார்? மகாராணி சீதையை கைவிட்டு விட்டார். ஆனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எந்த முடிவா தனியாக மகாராஜா எடுத்ததாக இருக்காது. ஒருவேளை இந்த முடிவா மகாராணி சீதை ராஜா ராமனுடையதாக இருந்தால், ஒருவேளை அவர்கள் உண்மையை உணர்ந்து விட்டால் நான் அவர்கள் இருவர் மனதிலும் உங்கள் மீது இருக்கும் மரியாதையை குறைய விட மாட்டேன். அண்ணா, நீங்கள் எப்பொழுது கூறுவீர்கள்? நாம் அசுவமேத யாகத்தை தடுத்தாக வேண்டும். ஆனால் நீ உண்மையாகவே அசுவமேத வேள்வியின் குதிரையை தடுக்க முயற்சித்தாயா? அம்மா சீதையை தேடுவதற்காக அசுவமேத வேள்வியின் குதிரையை தடுப்பேன். சீதாராமனின் வாழ்க்கை அத்தியாயத்தில் லவனும் குசனும் அசுவமேத வேள்வியின் குதிரையை தடுப்பார்கள். இதுவே நியதியாகும். என்ன யோசிக்கிற கணேசா? நியதி என்பது பிறப்பு இறப்பின் பந்தத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு மட்டும்தானே?
இயற்கையின் மூலம் காலத்தின் இறுதி வரையில் மனிதனுக்கு மனித நேயத்தையும் அதோடு வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் வழியையும் காட்டுகிறது. இந்த உலகிற்கு தர்ம பாடத்தை கற்றுத்தர எண்ணுகிறார்கள். அப்படி என்றால் லவனும் குசனும் தங்களுடைய தந்தைக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவார்களா பிரபு? தேவி, நீ அவ்வப்போது நான் கூறுவதையே மறந்து விடுகிறாய். காத்திர, கதையின் அடுத்த பகுதி தானாக நம் முன் வெளிப்படும். அங்கு பார் குசன், அதோ அங்கு பார். அம்மாவை நெருங்கி நெருங்கி செல்ல செல்ல என்னுடைய கண்ணீர் அணை உடைவது போல் இருக்கிறது. விஷயம் பெரியவன் என்பதற்கான அர்த்தம் இன்னொருவனை விட பெரியவனாக இருப்பதில்லை குசன். சரி, இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது விஷயம் எதுவும் வயதில் பெரியதாகாது. ஒவ்வொரு முறையும் புது பிரச்சனையில் சிக்கிக் கொள்வான். அண்ணா, அம்மாயின் வாயிலில் இல்லை. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதாவது வேலையாக இருக்கிறார்களோ என்னவோ. ராமரின் அயோத்தி எப்படி இருந்தது? என்ன கொண்டு வந்தீர்கள்? மகாராஜாவை சந்தித்தீர்களா? வா குசன், நாம் அம்மாவிடம் செல்லலாம். வெறும் கையோடு வந்தது போல் தெரிகிறது. இல்லவே இல்லை. பரிசாக வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமையை கொண்டு வந்திருக்கிறோம். அது என்னவென்று சொன்னாலும் இப்பொழுது உனக்கு விளங்காது. இன்னும் அவர்களுடைய இசையில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் பிரபு. பிரபு, அவர்களுடைய குரலும் பாடலும் அசாதாரணமானது. சூரிய வம்சத்தின் இந்த சூரியனின் ஒளி அயோத்திக்கு சென்றடையக்கூடாது, என்னவரையும் நெருங்கக்கூடாது.